குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மோடனுடைய இண்டிவிஜுவல் அண்ட் டிஸ்கிரீட் சீரிஸ்க்கான சம் நம்ம ஒரே வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மோடுக்கான கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம். ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த மோட் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கிளாஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிளாஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நல்லாவே கண்டினியூஸ் சீரிஸ்னுடைய கொஸ்டின் எந்த டைப்பில் இருக்கும். ஒன்று மிட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் கிளாஸ் இன்டர்வலில் நம்மளுடைய கொஸ்டின் டைப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இன்டர்வலில் நம்மளுடைய கொஸ்டின் டைப் இருந்துச்சுன்னா அது நம்ம கண்டினியூஸ் சீரிஸ்க்கான ப்ராப்ளமாக நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கண்டினியூஸ் சீரிஸில் நமக்கு கேட்டிருக்கக்கூடியது மோடனுடைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துங்க. கிளாஸ் 10 to 19, 20 to 29, 30 to 39, 40 to 49, 50 to 59, 60 to 69, 70 to 79, 80 to 89. ஸோ ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க 5, 9, 14, 20, 25, 15, 8, 4. இப்போ நல்லா பார்த்துங்க. நம்முடைய ஒரு கிளாஸ் இன்டர்வல் ஆல்ரெடி நான் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 0 to 10, 10 to 20, 20 to 30 இந்த மாதிரி நமக்கு ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருக்கும். அதாவது இதனுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் என்ன முடியுதோ அதனுடைய ஸ்டார்டிங் நமக்கு இதனுடைய வேல்யூஸாக இருக்கணும். அப்படி இல்லாத போது நம்ம அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ட்ரூ லிமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிமிட்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தேவையான எல்லா ஆன்சரையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 to 19. ஆனால் இந்த இன்டர்வல் செகண்ட் இன்டர்வல் நமக்கு எதில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 19ல் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் 19ல் ஸ்டார்ட் ஆகாமல் எதில் ஆகுது? 20ங்கிறதுல நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சொல்யூஷனில் இந்த டேபிளையும் பார்த்துக்கணும். கரெக்டான கிளாஸ் இன்டர்வலில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சொல்யூஷன் டேபிளில் பார்க்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அதனுடையது கரெக்டான ஒரு கிளாஸ் இன்டர்வலை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது ட்ரூ லிமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிமிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்முடைய கண்டினியூஸ் சீரீஸில் மோடுங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மோடுக்கான கண்டினியூஸ் சீரீஸ்க்குரிய ஃபார்முலா மோடு அப்படின்னு சொன்னாலே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் Z equal to L plus F1 minus F0 divided by 2 into F1 minus F0 minus F2 into C. நான் as usual இது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஃபார்முலா வீடியோவில். ஸோ எல்லுங்கிறது நம்மளுடையது லோயர் லிமிட்ஸ் ஆஃப் மாடல் கிளாஸ். அதை நீங்கள் ஃபார்முலாவில் பார்த்துக்கோங்க. F1ங்கிறது preceding frequency, sorry F0ங்கிறது preceding frequency, F1ங்கிறது frequency of model class, frequency of model class. இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். F2ங்கிறது succeeding frequency. succeeding frequency. Cங்கிறது class interval. இது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஃபார்முலாலே சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக சொல்யூஷனில் இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு உங்களுடைய கேல்குலேஷன் நம்ம போயிடலாம். ஸோ நம்மளுடைய கேல்குலேஷனுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஃபார்முலா எழுதியாச்சு. செகண்ட் ஸ்டெப்புக்கான கேல்குலேஷன் போட போகிறோம். செகண்ட் ஸ்டெப்புக்கான கேல்குலேஷன் ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேல்யூஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். செகண்ட் வேல்யூஸை எஃப்னு எடுக்கிறோம். நம்மளுடைய இந்த லிமிட்ஸ் நமக்கு ப்ராப்பராக லிமிட்ஸில் இல்லாதனால நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது ட்ரூ லிமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நல்லா பார்த்துங்க. உங்களுடைய வேல்யூஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் ஃப்ரீக்வன்சினுடைய வேல்யூஸ் மட்டும்தான் இதில் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுடைய டேபிள் ஃபார்மேட்டில் வேறு எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. இந்த லிமிட்ஸ் வேறு டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறதுனால நான் ட்ரூ லிமிட்ஸுங்கிறது ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன். இந்த லிமிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 10 to 19, நெக்ஸ்ட்டு 20 to 29, 30 to 39, 40 to 49, 50 to 59, 60 to 69, 70 to 79,
82, 89. நம்முடைய frequency 5, 9, 14, 20, 25, 15, 8, 4. இப்போ நமக்கு ட்ரூ லிமிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கான்செப்ட் தான் 0.5. அந்த 0.5ங்கிறது லோயர் லிமிட்ஸில் இருந்து -0.5, அப்பர் லிமிட்ஸ்லேருந்து +0.5. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ட்ரூ லிமிட்ஸ்க்கான ஒரு கான்செப்ட். லோயர் லிமிட்ஸ்லேருந்து -0.5, அப்பர் லிமிட்ஸ்லேருந்து +0.5. ஸோ அப்போ 10 - 0.5 என்ன வருங்கிறது நீங்கள் வந்து ஒரு ட்ரூ லிமிட்ஸில் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். 10 - 0.5 9.5. அதே மாதிரி இதை 0.5 ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணும்போது 19.5. இப்போது 20 - 0.5 19.5. 29 + 0.5 29.5. இது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரும்போது நம்முடைய இந்த அப்பர் லிமிட்ஸும் இதுக்கான நெக்ஸ்ட் லோயர் லிமிட்ஸும் ஈவனாக நமக்கு வந்துடும். அப்படி வரும்போது நம்மளுடைய கால்குலேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இதே கண்டினியூஷனில் நாங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. லோயர் லிமிட்ஸ் -0.5, அப்பர் லிமிட்ஸ் +0.5. இது நம்மளுடைய ட்ரூ லிமிட்ஸ்க்கான ஒரு கால்குலேஷன். மோடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரூ லிமிட்ஸ் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் அதனுடைய ஒரு கால்குலேஷனாகவே இருக்குது, வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டுக்கானது இதே கால்குலேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து தெளிவாக வரும். 49.5 - 59.5 0.5 டிஃப்ரெண்ட் தான். சாரி, 59.5 - 69.5 69.5 - 79.5 79.5 - 89.5. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் நான் ஃபார்முலாவை எழுதிடுறேன். ஃபார்முலாவுக்கு தேவையான ஆன்சர்ஸை நான் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். Z மோட் Z = L + F1 - F0 divided by 2F1 - F0 - F2 into C. நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு F1. இப்போ F1ங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடியது. இதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா ஆன்சரையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு மீடியனில் n/2ங்கிற பொசிஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி எல்லா ஆன்சரும் எடுத்து எழுதுகிற மாதிரி இதில் நம்ம மோடில் கண்டுபிடிக்கக்கூடியது ஃபஸ்ட்டு F1ங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி மாடல் கிளாஸ். இந்த ஃப்ரீக்வன்சி மாடல் கிளாஸுங்கிறது எதில் நம்ம பார்க்க போகிறோம்? இந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. நான் ஆல்ரெடி டிஸ்கிரீட் சீரீஸில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சிங்கிறது எதில் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இதுதான் நம்மளுடைய இதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எடுத்து நீங்கள் டிஸ்கிரீட் சீரீஸில் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்மளுடைய ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி என்ன? நமக்கு இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி தான் நம்மளுடைய F1. இந்த F1க்கு மேலே உள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ரிசிடிங் வேல்யூஸ் நமக்கு F0, சக்சிடிங் வேல்யூ வந்து F2. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடியது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி F1, அதுக்கு மேலே உள்ள வேல்யூ வந்து ப்ரிசிடிங் ஃப்ரீக்வன்சி, அதுக்கு நெக்ஸ்ட் உள்ள வேல்யூஸ் வந்து சக்சிடிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ F0ங்கிறது 20, F0 F1 F2. F1 கண்டுபிடிச்சிட்டா F0 F1 நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து சக்சிடிங், நெக்ஸ்ட் வேல்யூ வந்து சக்சிடிங் ஃப்ரீக்வன்சி. இந்த F1க்கு நேராக எங்கே நம்ம ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு நேராக உள்ள இந்த லோயர் லிமிட்ஸ் தான் நம்மளுடைய L வேல்யூஸ். ஓகேங்களா? இதுக்கு இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு கிளாஸ் இன்டர்வல் தான் நம்மளுடைய சீனுடைய வேல்யூஸ். ஸோ அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கிளாஸ் இன்டர்வல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. 59.5 - 49.ங்கிறது நமக்கு 10 டிஃப்ரெண்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் ஒரு ஃப்ரீக்வன்சினுடைய ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சிங்கிறது 25. இதுதான் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ். அதுக்கு மேலே உள்ள வேல்யூ ப்ரிசிடிங் ஃப்ரீக்வன்சி F0, அதுக்கு நெக்ஸ்ட்டு உள்ள வேல்யூ சக்சிடிங் ஃப்ரீக்வன்சி F2. F2ங்கிறது நமக்கு 15 கிடச்சிருக்கு. எங்கே நம்ம வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்க்குறோமோ அதுக்கு நீங்கள் இதை வந்து எப்போ சேஞ்ச் பண்ணீங்களோ அப்போ வந்து இதில் தான் நீங்கள் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ F1க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லோயர் லிமிட்ஸ் நமக்கு 49.5ங்கிறது எல்லோட வேல்யூ. இந்த ரெண்டு லிமிட்ஸ்க்கான டிஃப்ரெண்ட் வந்து என்ன, கிளாஸ் இன்டர்வல் என்ன அப்படின்னு சொன்னால் C = 10. ஸோ நம்மளுடைய இங்கே கேல்குலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேல்குலேஷனில் F1 நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 25, F0 20, F2 15,
L equal to 49.5 and C equal to 10. பார்த்துக்கோங்க, இந்த ஒரு வேல்யூஸை பேஸ் பண்ணி நமக்கு எல்லா வேல்யூஸும் கிடச்சிருக்கு. இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். L equal to L 49.5 plus F1 25 minus F0 20 divided by 2 into F1 minus F0 minus F2 into C. So நம்முடைய values கிடச்சிருக்கு. So 49.5 plus 25 minus 20. 25 minus 20 ங்கிறது நமக்கு 5 divided by 2 into 25 50 minus 20 minus 50. ஸ்டெப்ஸ் வேணும்னா நீங்கள் போடுங்க, இல்லை டேரெக்டாக நம்முடைய ஆன்சரை போட்டு ஆட் பண்ணி சொல்லிடுங்க. 49.5 plus 5 divided by 50 minus 20 minus 50 நமக்கு என்ன வருது? 50 minus 35. இப்போ 50 minus 35ங்கிறது 15 into 10. So 49.5 plus 5 divided by 15ங்கிறது நமக்கு 0.333 போயிருந்தால் நீங்கள் ஒரு பர்டிகுலர் லிமிட்ஸில் நிறுத்திருக்கோங்க. ஸோ நம்மளுடைய வேல்யூஸ் 49.5 ப்ளஸ் 0.33 into 10 நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் 3.33. ஒரு 2 டிஜிட்டில் நம்மளுடைய ஆன்சர்ஸை நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் Z equal to 49.5 plus 3.3 or 3.33. நம்மளுடைய ஆன்சர் இஸ் 52.83. So therefore the result Z equal to 52.83. ஸோ நம்மளுடைய ஃபுல் கேல்குலேஷன் நம்ம போட்டாச்சு. நம்ம கேட்டிருக்கக்கூடிய மோடினுடைய கண்டினியூஸ் சீரிஸ் ப்ராப்ளம். அந்த மோடினுடைய கண்டினியூஸ் சீரிஸில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லிமிட்ஸை 1 செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிமிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 to 19, 20 to 20. இப்போ நம்மளுடைய இந்த அப்பர் லிமிட்டும் இந்த லோயர் லிமிட், இந்த அப்பர் லிமிட் இந்த லோயர் லிமிட் நமக்கு சமமாக இல்லாததுனால நம்ம வந்து ட்ரூ லிமிட்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே எடுக்கிறோம். அந்த ட்ரூ லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட் நான் சொல்லிட்டேன். லோயர் லிமிட்ஸ் மைனஸ் 0.5, அப்பர் லிமிட்ஸ் ப்ளஸ் 0.5. அதை பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஒரு ட்ரூ லிமிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஆஸ் யூஷுவல் நான் ஃபார்முலாவில் சொல்ல மாதிரி F1ங்கிற ஒரு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு மற்ற எல்லா வேல்யூஸும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சிங்கிறது 25, அதுக்கு மேலே உள்ள ப்ரிசிடிங் ஃப்ரீக்வன்சி F0, அதுக்கு நெக்ஸ்ட் உள்ள வேல்யூ சக்சிடிங் ஃப்ரீக்வன்சி F2. ஃப்ரீக்வன்சினுடைய F1னுடைய வேல்யூஸ் எங்கே கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய லோயர் லிமிட்ஸ் L, இந்த 2 கிளாஸ் இன்டர்வல்கான ஒரு டிஃப்ரெண்ட் வந்து C. ஸோ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிச்சு. இது நான் சொல்லிட்டேன், F1 மைனஸ் அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் Z equal to மோட் ஈக்குவல் டு 52.83ங்கிற ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.